இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு மேலான விருப்பத்தை பார்த்தீங்களா? தம்முடைய சீஷர்கள் 3 வருஷம் தன்னை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆகவே அவங்கள இந்த பூமியிலேயே விட்டுட்டு, சரிப்பா நான் பரலோகத்திலேருந்து வந்தேன், நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்பெனி தேவைப்பட்டுச்சு, என் கூட ஆட்கள் இருக்கணும்னு அவசியமாக இருந்தது, நீங்களாம் இருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய் அப்படின்ட்டு போல. ஆண்டவர் பாருங்க, அவர்களும் தன்னோடு கூட இருக்கணும். அதான் அவருடைய விருப்பம். சீஷர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இனிமே நான் உங்களை சிநேகிதர் என்று கூப்பிடுறேன்றார். தன்னோடு கூட அவர்கள் இருக்கணும். தான் அனுபவிக்கும் அந்த பரலோக பாக்கியத்தை அவர்களும் அனுபவிக்கணுங்கிறதான் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம். ஏன்னா இந்த சீஷர்கள் அவர் கொடுத்துட்டு போற வேலையை செய்ய போறாங்க. இந்த இயேசுவுக்காக பல பாடுகளை சகிக்க போறாங்க. இந்த இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனையை அர்ப்பணிக்க போறாங்க. அப்போ அவரை பின்பற்றி அவருக்காகவே வாழ்ந்து தங்களை தியாகம் பண்ற அவங்கள ஆண்டவர் அப்படியே வெறுமனை விட விரும்பலை, தன்னோடு கூட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அதனால தான் அவங்கள பார்த்து சொல்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து என் கூட இருக்கும்படி உங்களை நான் கூட்டிட்டு போறேன். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் போறேன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்களும் இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன்றார். தேவ பிள்ளைகளே, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய காலம். ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு. நித்திய ஜீவனை அங்கதான் நம்ம பெற்று அவரோடு கூட தான் அனுபவிக்க போகிறோம். அவர் இருக்கிற அந்த பரலோகத்துல நாமும் இருந்து அவரை மகிமைப்படுத்த போறோம். அதுக்குதான் இந்த பூமியில நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். என்ன கஷ்டமா இருக்கு, எவ்வளோ பாடு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எவ்வளோ நிந்தனை, எவ்வளோ அவமானம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகளெல்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறத ஆண்டவர் பார்க்குறார். என் பிள்ளைகள் எனக்காக படுற பாடுகளுக்கு நான் உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கணும். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கது அல்ல. அவர் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் வைத்து உங்களுக்கு பிரதிபலன் தருவார், உங்களை மகிழ பண்ணுவார். அதனால இந்த பூமியில நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீ யோசிக்காது. இது கொஞ்ச நாள்ல அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நம்மளை விட்டு நீங்கிறோம். அவரோடு கூட நாம் இருந்து மகிழ்ந்து கலிகூற போகிறோம். எதிர்பார்த்து காத்திருப்போம். அவரோடு இருக்கும் நாளை கர்த்தர் நம்மை அழைத்து செல்வாராக. தேவனே, உம்மோடு நாங்கள் இருக்க விரும்புகிறோம். நீங்க அதற்காக எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.